சபை வளர்ந்து பெருகும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவாங்க. மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும். பண ஆசை போயிடும். அங்கே இயேசு மகிமைப்படுவார். இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாக அறிவிக்கப்படும். அதான் எழுப்புதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் வந்துட்டா புறஜாதி மக்கள் நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இயேசுவை அறிவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, சபையை நோக்கி வருவாங்க. சபை வளர்ந்து பெருகும். உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது. இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, எழுப்புதல் அக்கினி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எழுப்புதலை தேவன் ஆரம்பித்து விட்டார். எழுப்புதலில் கையளவு மேகத்தை மட்டும் நாம் பார்த்து திருப்தி அடைந்து விடக்கூடாது. வரும் நாட்களில் எழுப்புதலின் பெருமழையின் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். அதன் விளைவு திருச்சபைகள் விருத்தியாகும். திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானவரால் நடந்து பெருகும். அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடக்கும். தினந்தோறும் ஆத்துமாக்கள் திருச்சபைகளில் இணைக்கப்படுவார்கள். தேசங்கள் அசைக்கப்படும். ஆகவே வரவிருக்கும் மாபெரும் எழுப்புதலுக்காக தீவிரமாய் ஜெபிப்போம், செயல்படுவோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சீலாஸ்ரஸ் அவர்கள் எழுப்புதல் செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 56வது வசனத்தில் தேவன் ஒரு காரியத்தை, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 12:56வது வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? இயேசு ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து தான் அவர் பேசும்போது மாயக்காரரே என்று ஒரு கடினமான வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் கோபத்தோடு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? இந்த காலத்தை நீங்கள் நிதானிக்காமல் போகிறது என்ன? அப்போ இது என்ன காலம் என்பதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் என்று இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், நாம் எல்லாருமே இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது என்ன காலம் அப்படின்னா, வேதத்தில் பல காலங்கள் சொல்லப்படுகிறது. சிலர் 7 வகையான காலம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சுலபமாக நம்ம சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், அது திருச்சபையின் காலம். இப்போ நாம் இருப்பது கடைசி காலம். கடைசி காலத்திலே நம்ம வந்துவிட்டோம். உலகத்தின் முடிவு காலம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த உலகம் முடிவடைகிற ஒரு காலம், கடைசி காலத்திலே வந்துவிட்டோம். கடைசி காலம் என்பதற்கு என்ன அடையாளம்? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கடைசி காலத்துக்கான அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். கடைசி காலம் எப்படி இருக்கும், அதற்கு அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு உபத்திரவம், பாடுகள் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கப்படும். இதெல்லாம் முக்கியமான அடையாளங்கள். இயேசு சொன்ன அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு தீவிரமாய் நிறைவேறி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் உலகத்தில் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், அந்த காரியம் இந்த காரியம் என்று உலக காரியத்தின் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களாக நம்ம மாறணும். என்ன இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன? கடைசி காலம்னு சொன்னால்
3 சம்பவம் நடக்க போகிறது. நல்ல கவனிங்க, இனி நடக்க போகிறது 3 காரியம். ஒன்று, இயேசுவனுடைய வருகை, ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை தான் அடுத்த நடக்க போகிறது. அவர் வரும் பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும். அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார். எக்காலம் தொனிக்கும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மரித்து அடக்கமணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை போய் சந்திப்பார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இனி அதுதான் நடக்க போகிறது, இயேசுடைய ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க, ரகசிய வருகைலாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு. அந்த வார்த்தை இல்லை என்பதற்காக அப்படி அல்ல. 3 இடத்துல சொல்லப்படுகிறது. அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும். வெளிப்படத்தின் விசேஷத்திலும் இருக்கிறது, சுவிசேஷத்திலும் இருக்கிறது. அவர் திருடனை போல வருவார். முதலாவது, கர்த்தருக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க. மகிமையின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க. அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம். அப்போ மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு. மணவாளனாக இயேசு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. அதன் பிறகு ஆயத்தமாயிருக்கிறவர்கள், நல்லா அறிந்து கொள்ளுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசுவேன், அதனால நீங்கள் வருகையில் போயிடலான்னு நினைச்சிடாதுங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆயத்தமாக இருக்கிறவர்கள். அப்படிதான் 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. 10 பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க. மணவாளனை சந்திக்க தான் போனாங்க. 10 பேரும் விளக்குலாம் வச்சிருந்தாங்க. மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ளே போனாங்க வீட்டுக்குள்ளே? 5 பேர். 10 பேரும் வந்தாங்களே, விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே, இயேசுவை விசுவாசித்தாங்களே, மணவாளன் வரப்போகிறான்னு எதிர்பார்த்தாங்களே. எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அவங்க ஆயத்தமாக இருந்ததுனால போயிட்டாங்க. ஆயத்தமாக இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க. நீ ஆயத்தப்பட்டுட்டு வா, உபத்திரவ காலத்தில் ஆயத்தப்படு என்ன வச்சிருவார். அப்போ எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தினமும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய வருகை இன்றைக்கு இருந்தாலும் நான் உம்முடைய சமூகத்துக்கு வரணும், என்னை ஆயத்தப்பட, அந்த உணர்வோட வாழணும். கிறிஸ்தவர்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போது இஷ்டப்படி வாழலாம்னு நினச்சிக்கிட்டு வாழக்கூடாது. நீங்கள் அப்புறம் இந்த பூமியில் கைவிடப்பட்டு விடுவீர்கள். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். அவர் திருடனை போல வருவா. எக்கால சத்தம். ஆயத்தமாக இருக்கிறவங்க காதில் தான் எக்கால சத்தம் கேட்கும். மற்றவங்களுக்கு அது அந்த சத்தம் கேட்காது. காதில் தொனித்த உடனே அவங்க மறுரூபமாக்கப்பட்டு கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15 பவுல் அதை பற்றி எழுதுகிறார். கண்ணிமை நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு இருப்போம். அப்போ மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பிடுவாங்க. ஆயத்தமாயிருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்தில் ஒரு கூட்டமாய் சந்திப்போம். அதன் பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு செல்லுவார். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து நடைபெறும். வெளிப்படத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. அப்போ மணவாளனாகிய இயேசுவோட மணவாட்டியாகிய சபைனா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று வரைக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தான். அவங்க தான் இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு செல்ல முடியும். 2வது ஒரு காரியம் நடக்கும், அந்தி கிறிஸ்துவின் வருகை. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இயேசுடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன், பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான். இப்போவே பாருங்களேன், ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், ஒரே கார்டு, எல்லாமே ஒன்றுன்னு பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இது இவங்க பேசுறது இல்லை. இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான்.
அவன் எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். அந்திகிறிஸ்து வந்த உடனே காடு தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறேன், உங்க நெத்தியிலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான். அது அந்தி கிறிஸ்தவனுடைய அடையாளம், அந்தி கிறிஸ்தவனுடைய சீல். அதை நம்ம பதித்து கொள்ள வைப்பான். அது இருந்தாதான் நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அடையாளம் இருக்கணும். நீங்க சாப்பிட போனாலும் அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் இல்லாமல் எங்கே போக முடியாது. அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த காலம் கடைசி காலம், கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். எழுப்புதல்னா இப்போ எல்லாருமே எழுப்புதல்ன்ற பெயரை பயன்படுத்துகிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு சர்ச்சை ஆரம்பித்தாலும் ஒரு பெயரை போட்டு எழுப்புதல் சபை, முளிரு ஜபம் நடத்தினால் எழுப்புதல் முளிரவு ஜபம். இப்போ கம்யூனியன் சர்வீஸு கூட வந்து விட்டார், எழுப்புதல் திருவிருந்த ஆராதனை விளம்பரம் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா? இனிமேல் எழுப்புதல் திருமணம்னு அடிப்பாங்க பாருங்க. அடுத்து கல்யாண கார்டில் எழுப்புதல் திருமணம் அப்படி அடிப்பாங்க. எல்லாம் எழுப்புதல்ன்ற வார்த்தையை சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சு எழுப்புதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாட்டா முடியாதுன்ற நிலைமை வந்து விட்டார். உலகம் முழுவதுமே எழுப்புதல்ன்ற வார்த்தை பிரபலமாகிவிட்டது. ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷம் இந்த டிகேடுன்னு சொல்லுவாங்க, 10 years, உலக சபை தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் கூடி ஜபம் பண்ணி அவங்க ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஊழியர் செய்வதற்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அதாவது இந்த 10 வருஷம், அதாவது டிகேட் ஆஃப் யூத்னா வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துக. இந்த 10 வருஷம் சபைகள் கவனம் செலுத்தி ஊழியர் செய்யணும்னு சொல்லுவாங்க. டிகேட் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னா இந்த 10 வருஷம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எல்லா சபைகளும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டிகேட் ஆஃப் காஸ்பல் அப்படின்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அந்த 10 வருஷம். இந்த 2020 30 வரை 10 வருஷத்துக்கு உலக ஆவிக்குறை தலைவர்கள் கூடி டிகேட் ஆஃப் ரிவைவல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. 2020 30க்குள்ள எழுப்புதலின் 10 வருடங்கள். அதனால்தான் உலகம் முழுவதும் எல்லா சபைகளும் எழுப்புதலை பற்றி பேசுகிறது. அப்போ இது எழுப்புதலின் காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசுடைய வருகைக்கு முன்னால, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் த ரிசல்ட்? எழுப்புதல் என்னங்க நடக்கும்? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரிவைவல்? சரி, எழுப்புதல் வந்தால் என்னங்க பயன், என்ன நடக்கும்? ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31. எல்லாரும் எடுங்க. எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எழுப்புதலுடைய ரிசல்ட் என்ன? அந்த 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் தேசம் 3 பகுதிகளை உடையது. நீங்கள் நம்ம பைபிளுக்கு பின்னால் இருக்கிற மேப்பை பார்த்தா தெரியும். தென்பகுதி யூதேயா, அதில் தான் எருசலேம், பெத்லகேம், பெத்தானியா அந்த ஊரெல்லாம் இருக்கிறது. அது யூதேயா தேசம். வடபகுதி கலிலேயா. கலிலேயா கடலை சுற்றி இருக்கிற பகுதி. நேசரத்து, நாயிம், கானா ஊர் அதெல்லாம் அங்கே இருக்கிறது வடபகுதி. 2க்கு மத்திய பகுதி சமாரியா. அந்த நாடு 3 பகுதியாக இருந்தது. தென்பகுதி யூதேயா, வடபகுதி கலிலேயா, மத்திய பகுதி சமாரியா. வசனத்தை பாருங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் என்ன வந்ததா? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்தது? அப்ப எழுப்புதல் வந்தா எல்லா ஊர்லயும் என்ன வரும்? சபைகள் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. எழுப்புதலுடைய விளைவு என்ன? தேசம் முழுவதும் சபைகள் வந்துவிடும். கிராமம் கிராமமாய் சபை வந்துவிடும். எல்லா ஏரியாவிலும் சபைகள் பெருகிவிடும். சபைகள் சமாதானம் பெற்று, வசனத்துக்காக நீங்க, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகும். சபைன பெருகணும்.
10 வருஷமா 40 விசுவாசியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்திங் ராங். உங்க சபை குறித்து தேவத்திட்ட நிறைவேறல, நீங்க தப்பு பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபைன்னா வளரணும். வருஷம் புது புது ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கணும். தொழுவத்தில் அல்ல ஆடுகள் வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இது வருவதுக்கு தான் எழுப்புதல். ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபைக்குள்ள எழுப்புதல் வந்துட்டா புறஜாதி மக்கள் நிறைய பேருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இயேசுவை அறிவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, சபையை நோக்கி வருவாங்க, சபை வளர்ந்து பெருகும். அப்ப ஞாயிற்றுக்கிழமானா பட்டணமே சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எழுப்புதல் வந்து விட்டால் தீமைகள் முடக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு விடும். குடிகாரங்க எல்லாம் போயிடுவாங்க, கொலைகாரங்க எல்லாம் போயிடுவாங்க, நஞ்சு வாங்குறவங்க எல்லாம் போயிடுவாங்க. பட்டணமே மதுரூபமாகும். 1995 அமெரிக்காவில் இருக்கிற பென்சகோலான்ற ஒரு பட்டணம் இருக்குது. புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பெரிய பட்டணம் அது. அங்கே ஒரு எழுப்புதல் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பித்தாரு. 2.5 வருடங்கள் அந்த எழுப்புதல் நீடித்தாரு. அந்த 2.5 வருஷத்துக்குள்ள 18 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த சபையில 18 லட்சம். போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது, நோ கிரைம் இன் த சிட்டி. திருட மனம் திரும்பிட்டான், கொலைகாரம் மனம் திரும்பிட்டான், அந்த ட்ரக் விற்கிறோம் மனம் திரும்பி, பட்டணமே மறுரூபமாக்கி விட்டாரு. அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் வேணுமா வேண்டாமா? இந்தியாவில் வேணுமா வேண்டாமா? ஆசைப்படணும். இந்த எழுப்புதலை வரணும், ஆண்டவரை அதை பார்க்கணும்னு. சும்மா 4 பேர் கூட்டி டான்ஸ் ஆடுறதில் எழுப்புதல். தப்பான எழுப்புதலை பிசாசு உண்டாக்குகிறான். எழுப்புதலுக்கு ஒரு தவறான சிந்தை உண்டாக்குறான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உண்மையான எழுப்புதல்னா துன்மார்க்கர் மனம் திரும்பி சபையில் வந்து பரிசுத்தவான்களாய் மாறுவாங்க. அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறிவிடும், மறுரூபமாக்கப்படுவாங்க. அந்த எழுப்புதல் வரணும். இந்த மாவட்டத்தில் வரணும், தமிழ்நாட்டில் வரணும், இந்தியாவில் வரணும். அதுக்கு ஆவியானவர் ஊற்றப்படணும். அதான் ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும், மனிதனால செய்ய முடியாது. இப்போ எழுப்புதல்னா என்ன, அது வந்தால் என்ன நடக்கும் தெளிவாக அறிந்து கொண்டோம். சபை வளர்ந்து பெருகும், ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவாங்க. மக்களுடைய மனதில் மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை உண்டாகும். பண ஆசை போயிடும். அங்கே இயேசு மகிமைப்படுவார். இயேசுவின் சுவிசேஷம் தீவிரமாய் அறிவிக்கப்படும். அதான் எழுப்புதல். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தே, அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என்ன அக்கினி? பரிசுத்தாவின் அக்கினி. இதான் எழுப்புதல் அக்கினி. ரிவைவல் ஃபயர், ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த அக்கினி இறங்கின உடனே தான் எழுப்புதல் ஆரம்பித்தார். மேலறையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் 120 பேர் கூடியிருந்த போது பெரும் காற்றடைக்கிற முழக்கம் போல முழக்கம் உண்டாயிற்று. இடம் அசைந்தது. அப்போ அவங்க எல்லாருமே கண்ணால் பார்த்தாங்க. அக்னிமயமான நாவுகள் போல வந்து மக்கள் மேல் அமர்ந்தது. அது என்ன அக்னி? அது பரிசுத்தாவின் அக்னி. சொல்லுங்க. அது எழுப்புதலின் அக்னி. அவங்க எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. அதான் எழுப்புதலின் ஆரம்பம். ஆவியானவர் ஊற்றப்படுவது. அப்ப இயேசுடைய விருப்பம் என்ன? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். இது எங்க அக்கினி இறங்கும் அப்படின்னு கேட்டா, பலிபீடத்துல தான் அக்கினி இறங்கும். பலிபீடம் தான் சபைகள், ஆத்துமாக்கள் இருக்கிற, விசுவாசிகள் இருக்கிற சபை. அந்த சபையில் அக்கினி இறங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. 120 பேர் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, காத்திருந்து ஜெபிக்கிற அவங்க மேல தான் அக்கினி இறங்கினது. அதனால சபைக்குள்ள இனி அக்கினி போடப்பட போகிறது. அந்த பரிசுத்தாவின் அக்கினி வந்துட்டா சபை மறுரூபமாகிவிடும். இப்ப இருக்கிற மாதிரி ஆராதனை இருக்காது, வித்தியாசமாய் மாறிவிடும். இப்ப பிரசங்கம் பண்ற மாதிரி உங்க பாஸ்டர் பேச மாட்டாங்க, வித்தியாசமான செய்திகளை கொடுப்பாங்க. உங்க பாஸ்டர் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடும், சப்பானி நடப்பாங்க, சபையில் அற்புதங்கள் நடக்கும், ஆராதனையில் அற்புதம் நடக்கும். அதான் எழுப்புதல். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். அதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அந்த எழுப்புதலுக்கு ஆவியானவர் அக்கினி சபைக்குள்ள போடப்படணும்.
அந்த அக்கினி இறங்கிட்டா மறுரூபமாக்கப்பட்டு விடும். இப்ப இருக்கிற சிந்தை, பண ஆசை, பண எண்ணம், அந்த உலக ஆசை எல்லாம் போய்விடும். இயேசு மகிமை பொண்ணு, இயேசு அந்த ஒண்ணுதான் சிந்தனையில் இருக்கும். அல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அப்படி சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். அந்த எழுப்புதலை பார்க்கணும். அந்த எழுப்புதல் வரணும். ஆண்டவர் ஆவியை ஊற்றுங்கன்னு கேட்கணும். முதல்ல சபைக்குள்ள அக்கினி போடப்படணும். இன்னொரு வசனம் பாருங்க, சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளைங்குவார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது என்ன மழை? ஆவியின் மழை. அதை வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாறி காலத்தை மழையை பொழிய பண்ண. முன்மாறி காலம், பின்மாறி என்று ஒன்று சொன்னால் முன்மாறி ஒன்று இருந்திருக்கிறார். அதுதான் பெந்தெகோஸ்தே நாடிலே ஆவியானவர் மழையை போல ஊற்றப்பட்டார். முன்மாறி. இது கடைசி காலத்தில் வரப்போது பின்மாறி, லேட்டர் ரெயின், கடைசி கால அபிஷேகம். அப்ப பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளணும். இது எல்லா இடத்திலும் பெய்யும். அக்னி பலிபீடத்தில் இறங்கும், மழை எல்லா இடத்திலும் பெய்யும். அப்ப மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லார் மேல அந்த அபிஷேகம், அந்த ஆவியின் மழை ஊற்றப்படணும். அப்ப எல்லாரும் மேல ஆவியானவர் ஊற்றப்படும் போது எல்லாருடைய மனுக்கண்கள் திறக்கப்படும். மெய்யான ஆண்டவரை அறிவாங்க. பிசாசுக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை மக்கள் விளங்கி கொள்ளுவாங்க. அப்ப ஜனங்கள் கூட்டம் கூட்டமா மனம் திரும்புவாங்க. ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேசம் முழுவதிலும், மாவட்டம் முழுவதிலும், மாநிலம் முழுவதிலும், தேசம் முழுவதிலும் ஆவியானவர் மழையை போல ஊற்றப்படணும். அப்படி ஜெபிக்கணும். ஊற்றப்பட்டா மறுரூபம் உண்டாகிவிடும். ஆண்டவருடைய விருப்பம் என்னது அப்படின்றத அறிந்து கொண்டீங்களா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் இயேசுடைய விருப்பம். அது என்ன அக்கினி? பரிசுத்த ஆவியின் அக்கினி, எழுப்புதல் அக்கினி. பெந்தெகோஸ்தே நாளில் போடப்பட்ட அக்கினி பரவினர். அதே மாதிரி ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே நீங்கள் போடணும், எங்கள் சபையில் போடணும், எங்கள் தமிழ்நாட்டில் போடணும். அந்த அக்கினி பற்றி எரியணும். அந்த எழுப்புதல் அக்கினி வேணும். உண்மையாக விரும்புகிறீங்களா? தாகத்தோடு கேட்கலாமா? நம்முடைய சபைகளில் முதல்ல அந்த அக்கினி போடப்படணும். ஒரு எழுப்புதல் சபையில் வரணும். அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம உண்மையாக தாகத்தோடு இயேசுவோடு இணைந்து ஜெபிக்க, ஏன்னா அவருக்கு தான் விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்க நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா தேவன் நிறைவேற்றுவார். எல்லாரும் இணைந்து வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். தகப்பனே, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே, உங்கள் விருப்பம் எங்கள் சபையில் நிறைவேறணும், எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறணும், இந்தியாவில் நிறைவேறணும். இந்த எழுப்புதல் அக்கினியை போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி எங்களுடைய தேசம் முழுவதிலும் இறங்கட்டும். எங்கள் சபைகளுக்குள்ள அந்த எழுப்புதல் அக்கினியை போடுங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் அக்கினியை போடுங்க. எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற எழுப்புதல் அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அதை பற்றி எரியட்டும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் எரியட்டும். பாவ கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி அந்த எழுப்புதல் அக்கினியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீர். ஒரு எழுப்புதல் அக்கினியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம். எழுப்புதலை காண போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். அதுவரை தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com.
God bless you.